சிவகங்கை மாவட்டத்தில் பெண் காவலர் ஒருவர் தாவேக நிர்வாகி உட்பட மூவரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கொடூர சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. திமுக ஆட்சியில் இருந்தபோது கோவையில் ஒரு கொடூரம் நடந்ததே, அதே ரகத்தில்தான் இந்த கொடுமையும் நடந்தேறி உள்ளது. சிவகங்கை அருகே புறவழிச்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபம் அருகில் நேற்று இரவு பெண் ஒருவரை தாவேக நிர்வாகி மகாராஜா உட்பட 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள். அவர்களிடமிருந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு தப்பி ஓடிய அந்த பெண் அருகே இருந்த குடியிருப்பு பகுதிக்குள் ஓடி உள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் இளம்பெண் ஒருவர் அலங்கோலமாக ஓடி வருவதை பார்த்து அதிர்ந்து போய் உள்ளனர். உடனே அந்த பெண்ணை அரவணைத்து 100க்கு போன் செய்து உள்ளனர். அதன் பிறகுதான் தெரிய வந்தது, 3 காமுகர்களிடமிருந்து சிக்கி உயிர் தப்பி ஓடி வந்ததே ஒரு பெண் காவலர் என்று. பெண் காவலரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த விவகாரத்தில் ராபின், மகாராஜா, ஹரிஷ் என 3 சிக்கி உள்ளனர். பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண் படையை விஜய் உருவாக்கினால் அவரது கட்சி நிர்வாகி ஒருவர் பெண் காவலரையே சீரழித்திருக்கிறார். இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை தமிழகம் கண்டதுண்டா? உண்டு. நாம் எல்லோருமே பார்த்திருக்கிறோம். அதுதான் கடந்த திமுக ஆட்சி. அந்த கொடூரமான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்கின்ற பெயரில் மீண்டும் அதே போன்ற ஒரு கொடூர ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழகம். சிங்கப்பெண் சிறப்பு படை என்ற ஒன்றை அறிவித்த தாவேக அரசு சினிமா காட்சி போல ஏஐ வீடியோவெல்லாம் வெளியிட்டு புரட்சி 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 என விளம்பரம் செய்தது. பெண்கள் எல்லோரும் இப்போதுதான் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் என கோமாவில் இருந்து எழுந்த கோமாளியை போல தாவேகாவினர் வீடியோவெல்லாம் வெளியிட்டு விளம்பரம் செய்தனர். ஆனால் உண்மை நிலை எப்படி இருக்கிறது? பெண் காவலரே நிம்மதியாக நடமாட முடியாத ஒரு சூழல்தான் உள்ளது. அதுவும் தாவேக நிர்வாகிகளே அடுத்தடுத்து பாலியல் குற்ற வழக்கில் சிக்குகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் விஜிக்களே, இதை சொல்ல வெட்கமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சொல்லிதான் தீர வேண்டும். இந்த தாவேக என்கிற திமுக 2.0 ஆட்சி முடியும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள்தான். காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை எனும் போது நம்மை நாம் தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்ராஜ்.